Q&Q Pharmacy. InvestSmart, earn extraordinary guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் டேனியல். ஓபிஎஸ் கூடு விட்டு பறந்துட்டு சார், என்ன நடந்துச்சு சொல்லுங்க சார். கூட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்ட பறவையால் கூடு சேதாரம் அடைஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கூட்டுக்குள்ளே அந்த பறவை போய் சேருது. குறிப்பாக சார், தமிழக அரசியலில் உங்களோட மூவ் எல்லாராலையுமே பார்க்கப்படும். ஓபிஎஸ் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ண அந்த ஐடியா எப்படி சார்? அதுக்கு பின்னால் நடந்த நல்ல ஐடியா தான். பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான். அது கவுண்டருக்கு மட்டுமில்லை, முக்குலத்தோருக்கும் அது பொருந்தும். மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ங்கிறவரை ஏடிஎம்கே சென்டிமெண்ட்ல இருக்கக்கூடியவரை அரசியல் அரங்கத்தில் இருந்தே முழுமையாக அகற்றணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவர் வைக்கக்கூடிய காரணம், அவர் எமர்ஜாயி வந்தாருன்னா அதிமுக கைப்பற்றிடுவார். ஸோ தொண்டர்கள் மீட்பு குழு ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு வழக்கு இருந்துகிட்டு இருக்கு. நேற்று கூட அந்த வழக்கு தொடர்பாக சூரியகுமார் சூரியமூர்த்தி திண்டுக்கல்ல இருந்து அதுக்கு ஒரு இது வந்திருக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் இதை மையமாக வச்சு தன் முடிவை சொல்லலாம். 4 வாரத்தில் முடிவை சொல்லுங்க, நல்லதோ கெட்டதோன்னு எடப்பாடி கேட்குறாரு. அது நல்லதோ கெட்டதோ நாங்கள் தேர்தல் நேரத்தில் தான் முடிவு பண்ணோன்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க. இது நம்ம வெளிப்படையாகவே சொல்லிடுவோங்க. நீங்கள் மோடி பக்கத்தில் இருந்துக்கிட்டு 330 சீட்டுன்னுட்டு கடைசியாக 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்ட்டீங்க. அதில் உடஞ்சி போச்சு. நாளைக்கும் நீங்கள் கடைசி நேரத்தில் என்னவும் செய்யலாங்கிற ஒரு நண்பகத்தன்மையற்ற தலைவராக எடப்பாடி இருக்கிறார். அப்போ ஓபிஎஸ்க்கு நன்மை செய்கிறாங்களோ இல்லையோ, எடப்பாடிக்கு ஒரு செக்கா அந்த கேஸை தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு. கடைசி வரை இந்த செக் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. என்ன சார், தேர்தல் ஆணையம்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கொடுக்கறத அப்படி அப்ரூவல் பண்ணிட்டு போக வேண்டிய வேலை தான்னு எடப்பாடிக்கு ஆளு சிவி சண்முகம் சொன்னார். தேர்தல் ஆணையம் அப்படி நடக்கல. அப்போ என்ன நடக்குமோ என்ன ஆகுமோங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இந்த வழக்கு இருந்துட்டு இருக்கு. அதில் ஓபிஎஸ்க்கும் அதிமுக ஒரு லைஃப் வந்துடலாம். ஆனால் அவர் அதையே நம்பி இருக்க தயார் இல்லை. ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டாரு, அது எடப்பாடியை மரட்டுக்கு தானே தவிர நமக்கு அதில் என்ன பெரிய சாதகம் நாளைக்கு வந்துட போகுதுங்கிறதுல அவருக்கு டவுட் ஆயிட்டு. அப்போது எல்லா பாதையுமே திறந்து வைக்கிறதான ஒரு அரசியல்வாதிக்கு கரெக்டாக இருக்கும். அவரே சொன்ன மாதிரி அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு மேல்நாட்டு அறிஞர் சொன்னதை பேரறிஞர் அண்ணா பெருந்தகை தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலரைஸ் ஆன ஒரு தமிழக மக்கள் மத்தியில் நிறைஞ்ச ஒரு தேரி. மூதறிஞரும் பேரறிஞரும் சேரும்போது அவங்க சொல்லிக்கிட்டது. ஸோ அது இன்றைக்கும் பொருந்தும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு முக்குலத்தோர் வாக்கில் நிறைய பிரதிநிதிகள் முக்குலத்தோரில் நிறைய இருந்தாலும் அந்த அளவுக்கு வாக்கு இல்லை. ப்ராக்சிமிட்டிலையும் லாயல்ட்டிலையும் விசுவாசத்திலையும் முக்குலத்தோருக்கு அவர் வாய்ப்புகளை கொடுக்குறாரு. இப்போ கண்ணதாசனுக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்தாருன்னா, கண்ணதாசன் கலைஞர் குடும்பத்துக்கு செய்ததும் பெரிய விஷயம். நண்பர் தான் வழக்கறிஞர் கண்ணதாசன். அப்போ அவரை முக்குலத்தோரோ அவர் உடையாரோ என்ன ஜாதியோ அது வேற. அவரை தேங்க் பண்ணி அவரை ரிவார்ட் பண்ண வேண்டியது ஒரு திமுக கழகத்தோட கடமை. அதை அவங்க செய்திருக்காங்க. அப்புறம் பூச்சி முருகன் அப்படியே முக ஸ்டாலினை நம்பி முழுமையாக நின்றவர். இப்படி எண்ணற்ற முக்குலத்தோர் லாயல்ட்டிக்காகவும் அவர் பின்னாடியே இருக்கிறதுக்காகவும் திமுகவில் ரிவார்டு வாங்குறாங்க. ஆனால் முக்குலத்தோர் பிரதிநிதிகள் வெர்சஸ் முக்குலத்தோர் திமுகவுக்கு போடக்கூடிய ஓட்டுன்னு சொன்னால் 2021 பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ரிப்போர்ட்டை நான் அப்படியே பாமக விசிக விஷயத்தில் பாலிமர் பார்த்திபம் மூலமாக சபரிசனை பார்த்து சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது சபரிசன்ட்ட நான் அதை உடனே சொன்னேன். அவர் ரொம்ப ஷார்ப் எட்ஜ்டு பிரெயின் உள்ள ஆள், வெரி ஷார்ப் சபரிசன். உடனே அவர் என்ன சொன்னார், நாங்கள் எத்தனையோ கோடி கொடுத்து கண்டுபிடிச்ச விஷயத்தை நீங்கள் சிம்பிளாக சொல்கிறீங்களேன்னு சொன்னார் 5 வருஷத்துக்கு முன்னாடி. பட் லாயல்ட்டியாக இருக்கக்கூடியவங்களை பார்ட்டி ரிவார்ட் பண்ணி தான் ஆகணும். நன்னை நம்பி லாயலாக இருக்கவனை யாரும் எந்த தலைவருமே இது பண்ண முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் 2024 வெற்றி பெற்ற போது வன்னியர் வாக்குகள் எவ்வளவு வந்திருக்கு, முக்குலத்தோர் வாக்கு எவ்வளவு வந்திருக்குங்கிறத முக ஸ்டாலின் நுணுக்கமாக ஆய்வு பண்றாரு. கொங்கு வேளாளர் வாக்கு எவ்வளவு வந்திருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக ஆய்வு பண்றாரு. கட்டம் வன்னியர் வாக்கு போதுமான அளவு வரலங்கிறத உடனே உணர்றாரு. நாங்களும் அவுட் ஆஃப் டிஎம்கே ஒரு ஜெனரல் அனலிஸ்டா நாங்களும் அதை உணர்றோம், அவரும் உணர்றாரு.
அடுத்தால தென் மாவட்டத்தில் வெற்றி, எல்லாமே வெற்றி. தென்காசியில் தேவேந்திரகுல வேளாளருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே திருநெல்வேலியில் காங்கிரஸ் கொடுத்துக்கிட்டு பல்லர்னு சொல்லக்கூடிய ப்ரோ ரிசர்வேஷனிஸ்டாட்டு அம்பேத்கர் பெரியார் இவங்களால நம்ம சமுதாயம் உயர்ந்ததாக நினைக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள், அன்வர் பாலசிங்கம், பென்னிக்விக் பாலசிங்கம், அந்த தம்பியெல்லாம் அவங்க இடஒதுக்கீட்டால அம்பேத்கரால தான் நாங்கள் இவ்வளவு பலன் பெற்றோங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அங்கே உள்ள வாக்களை பார்க்கும்போது ஜான் பாண்டியன் எடுத்த வாக்கை பார்த்து ஸ்டாலின் மலைச்சு போகிறாரு. நானே வந்து ஜான் பாண்டியனுக்கு இவ்வளோ வாக்கு எதிர்பார்க்கல. நான் பேசினேன், ஓப்பனாக தான் சொன்னேன் ஜான் பாண்டியன் தரப்புக்கிட்ட. பட் இவ்வளோ வாக்கு வந்திருக்குன்னா மறவர் வாக்கு ஜான் பாண்டியனுக்கு விழுந்திருக்கு, அது மோடி பிரதமரையும் விழுந்திருக்கு, ஓபிஎஸ் கூட இருந்தாருன்னு விழுந்திருக்கு. அப்போ அந்த இடம் தான் ஸ்டாலின் பார்க்குறாரு. ராதிகாவுக்கு விழுந்த மறவர் ஓட்டை பூத் வைஸ் பார்க்குறாரு. பிரபாகரன் தேமுதிகவில் ஒரு மறவர் தம்பி, சாத்தூர் மறவர் தம்பி, ரொம்ப நுணுக்கமான அறிவுள்ள ஒரு தம்பி, விஜயகாந்த் கலாயலிஸ்ட். விஜயகாந்த் பிரேமலதா அம்மையார ராஜ்சபாவில் விஷயத்தில் எடப்பாடி சினப் பண்ணிட்டாருங்கனாலே பழி வாங்கணுங்கிற எண்ணம் கொண்ட ஒரு விஜயகாந்துக்கு சிஷ்ய, ஒரு அபிமானி, ரொம்ப அவர் நுணுக்கமாக விஷயங்களை பூத் வைஸ் பண்ணக்கூடியவர். அவரும் என்ன சொல்கிறாருன்னா ராதிகாவுக்கு விழுந்த ஓட்டு ஓபிஎஸ்ஆல விழுந்த மறவர் ஓட்டுகள் தாங்க அதிகம், இந்த 15% ஓட்டுக்குள்ளே அதுதான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பிறகு ராமநாதபுரம் நமக்கு தெளிவாக தெரியும். மதுரையில் 3வது அதிமுக போனது. சிவகங்கைக்குள்ள 2வது இடம் அதிமுக வந்தது ஒரு பெரிய விஷயம்தான். 2வது தான் நினைக்கிறேன் அது சிவகங்கைக்குள்ள. அது இன்னொரு சூழ்நிலையில் ஒரு செட்டியார், அகமுடையார், கோனார், கல்லர் போது கல்லர் ஓட்டு விழுந்துடுச்சு. கல்லர் ஓட்டு சிவகங்கையில் விழுந்துருச்சு. இதெல்லாம் ஷார்ப்பாக ஸ்டாலின் பார்க்குறாரு. பெரிய கருப்பன் இது கூட ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்குறாரு. ஸ்டாலின் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து என்ன ஆகுதுங்கிறத பெரிய கருப்பம் போன்றவங்கள்ட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாரு, அதை உணர்றாரு. அப்போ மறவர் ஓட்டு தென் மாவட்டத்துக்குள்ள வராமலே ஜெயித்துட்டோம், ஆனால் வரலைங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு. இந்த இடம் தான் 62லே மறவர் ஓட்டு ஒன்றும் காங்கிரஸுக்கு பெருசாக வரல. ஆனால் அவ்வளவு தொகுதியும் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலியில் செல்லப்பாண்டியனை வச்சு காங்கிரஸ் ஜெயித்துறது. அவரும் மறவர் தான் ஜெயித்துறது. ஆனால் மறவர் ஓட்டு வரலங்கிறத அன்னைக்குள்ள காங்கிரஸ் தலைமை காமராஜ் வந்து யோசிக்கல. ஸ்டாலின் இன்னைக்கு எல்லாம் ஜெயித்தாலும் மறவர் ஓட்டு வரலங்கிறத யோசிக்கிறார். அப்போ மறவர் ஓட்டு வரணும்னா ஓபிஎஸ் தான் மறவரில் ஐக்கான். ஒரு வல்லம்பர் தம்பி கூட எனக்கு போட்டிருக்காப்புல, நாங்கள் இபிஎஸ் என்னைக்கும் ஏற்றுக்க மாட்டோம், வல்லம்பர் தான் முக்குலத்தோருங்கிற உணர்வுல வராரு. அவர் சொல்றாரு தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இதுக்கு நாங்கள் பழி வாங்காமல் விட மாட்டோம், எங்கள் கம்யூனிட்டிக்கு அடையாளம் ஓபிஎஸ் தான், நாங்கள் இபிஎஸ் தோக்கடிக்க ஸ்டாலினை போடுவோம் அல்லது சீமானுக்கு போடுவோம்னு எனக்கு பதிவு போட்டிருக்கிறாரு. ஸோ அப்போ ஓபிஎஸ் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த வாக்குகள் வந்து ஸ்டாலின் முதல்வருங்கிறதுக்கு வரும். ஸோ ஸ்டாலின் இதை உணர்ந்து தான் ஓபிஎஸ்க்கு இந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. கண்டிப்பா சார். இப்போ 3 வாட்டி சந்திப்பு சார். காலையில் ஒரு வாக்கிங்கில் சந்திக்கிறாங்க, திரும்ப ஒரு 40 நிமிஷம் சந்திப்பு, மறுநாள் அடுத்தது வந்து ஒரு வாக்கிங்கில் காலைல சந்திக்கிறாங்க. இவ்வளவு இம்பார்ட்டன்ஸுக்கு பின்னால ஓபிஎஸ்க்கு என்ன காரணம்னு சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி, திமுக கூட்டணியில் ஓபிஎஸ்ஆ, திமுகவில் ஓபிஎஸ்ஆ? அது காலம்தான் பதில் சொல்லும். அது வின் சிச்சுவேஷனை ஸ்டாலினும் ஓபிஎஸும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அதுக்கான காலகட்டம் இருக்குது. அப்போ வரும்போது அது தெரியப்படுத்துவாங்க. இப்போ வந்து விஜய் தரப்பு கூட ஒரு சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொல்லி உங்களையே சிஎம்மா சொல்கிறேன்னு சொன்னதாற்றுள்ள செய்திகள் வந்தது. நான் அதை நம்பல. விஜய் வந்து அந்த சிஎம் பிரச்சனையில் தான் சீமான் சபார்டினேட்டாக போன்னு சொல்லிட்டாப்புல. திருமாவளவை நான் ஏன் சிஎம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல. இதுலேயும் அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம். பட் விஜய் வந்து தான் சிஎம்ங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஓகே, பலம் நிரூபிக்காத விஜய்கிட்ட சபார்டினேட்டை போகிறத விட 47% வாக்கோடு தொடர் வெற்றியோடு கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டாலின்கிட்ட கை கொடுக்கறது பெற்றுங்கிறது ஓபிஎஸ்க்கு முடிவாக இருக்கலாம். ஓ, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஆனால் ஓபிஎஸ் வந்து இடையில பேசக்குள்ள கூட என்னுடைய இறுதி மூச்சு வரை, அதாவது நான் செத்தா கூட என் மேலே அதிமுக கொடி தான் போத்தணும்னாரு. இதெல்லாம் எப்படி சார் ஒரு திமுக காரன் ஏற்றுப்பாங்க? எப்படி ஏற்றுப்பாங்க சார்? தங்க தமிழ் செல்வம் யார் தம்பி? ஏடிஎம்கேலேருந்து வந்தவர். தேனியில் திமுக கூட்டணி 2019 ராகுல் பிரதமர்னு சொல்லி தோத்த இடத்துல இன்னைக்கு இந்தியாவை ஸ்டாலின் முடிவு பண்ணுவாருன்னு தங்க தமிழ் செல்வம் ஜெயித்திருக்காரா இல்லையா? இன்னொன்று வெளிப்படையாக சொல்கிறேன், முக்குலத்தோர் ஒற்றுமை, அவங்க ஒற்றுமையாக இருக்க தான் அந்த சமூகத்துக்கு பலம். அந்த ஒற்றுமை தான் அவங்களுக்கு அதிக பிரதித்துவம் கொடுக்கும். அதை வந்து உருவாக்கி கொடுத்தது, கருத்தியலில் வந்ததை உருவாக்கி கொடுத்தது, நாம் எந்த நடராஜனுக்கு எதிராக இருந்தோமோ, எப்படி களமாடணுமோ
அவரோட மெரிட் தான் அது, சசிகலாமையா இருக்க மெரிட் தான் அது. முக்குலத்தோருங்கிற கான்செப்டை ஒரு அரசியல் அதிகாரமா ஜெயலலிதாவுக்கு பாப்புலாரிட்டியில செய்து கொடுத்தது சசிகலாமையார் தான், நம்ம மறுக்கல்ல. ஆனா 2024 மக்களவைத் தேர்தலில் தம்பி தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொன்னாரு ஜெயிக்கிறதுக்கு? தினகரன் அவர் எங்க காஸ்ட் இல்லைங்க, ஐயோ அவர் காஸ்டே இங்க கிடையாது, அவரு வேற நாங்க வேற சொன்னாரா இல்லையா? எல்லா இடத்துலயும் ஓடிச்சா இல்லையா? ஏன் அந்த இடத்துல சப் காஸ்ட் கான்சியஸ தங்க தமிழ்ச்செல்வன் கொண்டு வர்றாரு. தங்க தமிழ்ச்செல்வன் சப் காஸ்ட் கான்சியஸை கொண்டு வந்து அதுல வந்து தினகரன் தஞ்சாவூர் கள்ளர், நான் உசிலம்பட்டி கள்ளர், பிரமலை கள்ளர், மூக்கியா தேவர், இது கல்வி தந்தை ஐயா மூக்கியா தேவர் அந்த இதுல வந்தவர், அவரு தஞ்சாவூர்காரருன்னு ஒரு இதை கொண்டு வர்றாரு. ஒருவேளையில ஜெயலலிதா உயிரோடு இருந்து ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி முக்குலத்தோருன்னு அங்க சசிகலா எல்லாம் பவர்ஃபுல்லா நம்பர் 2 இருந்தாங்கன்னா இது வருமா? அப்போ அது முடிஞ்சு போச்சு, அந்த கதை ஓவர். திமுக ஃபைட் ஓவர், ரெட்டேல உதயசூரியன் ஃபைட் ஓவர். அப்போ இந்த இடத்துக்குள்ள தினகரனை தோக்கடிக்கிறதுக்கு நான் பிரமலை கள்ளருங்கிறத தங்க தமிழ்ச்செல்வன் வெளிப்படையா சொல்றாரு. யாரு? தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயலலிதா விசுவாசி தானே, சசிகலாவுக்கும் விசுவாசி தானே, அவர் தானே இதை வந்து சொல்றாரு. அப்போ இன்னைக்கு யதார்த்த அரசியல் களம் என்னங்கிறது பார்க்கணும். சரி, இன்னொரு யதார்த்த களத்தை சொல்றேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஐயா எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள வரல. ஐயாவுக்கு 37% வாக்கு இருக்கு, சூப்பர் ஓட்டு. பக்கத்துல சிதம்பரத்துல கூட ஜெயலலிதா கூட்டணி டெபாசிட் இழந்ததுல இவர் பாஜக கூட்டணி டெபாசிட் இழக்க செய்தாரு. 2வது இடம் வந்தாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் 37% வாக்கு, 36% வாக்கு விக்கிரவாண்டி செக்மெண்ட்டுக்குள்ள வச்சிருக்கிறவரு கண்டெஸ்ட் பண்ணல. ஓட்டு எங்க போச்சு? 23% ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு. அப்ப அங்க அரசியல் பாமக எதிர்ப்புங்கிறதா அங்க அரசியல். இங்க கருத்து பார்வையற்றோர் ஏசி ரூம்ல இருந்து ஏதாவது பேசிட்டு இருப்பான். கள அரசியல் வேற. கலைஞர் கூட கள அரசியல் தெரியாம பிரிசனரா பாஸ்டா தனக்கு எதிராக காமராஜ் தான் போட்டி போட்டு இருக்காருன்னு நினைச்சு ஜெயலலிதா கிட்ட ஜெயலலிதா பிராமணர் புத்திசாலி, இசைவேளாளர் புத்தி குறைவுன்னு நானே சொல்லக்கூடிய அளவுக்கு தோத்துட்டு இருப்பாரு. ஸ்டாலின் அப்படி அல்ல. கலைஞர், ஜெயலலிதா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இவங்க எல்லாரோட தப்புல இருந்து பாடம் படிச்சு மிகப்பெரிய புத்திசாலித்தலையா அரசியல் களத்தை கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்பா ஒவ்வொரு நுணுக்கமும் தெரியுது. ஜெயலலிதா செய்த நல்ல விஷயம்னா கூட அதை எடுத்து ஸ்டாலின் செய்யறதுக்கு தேங்காதவர். இதே மாதிரி ஜெயலலிதா நுணுக்கமான பல நல்ல விஷயங்களை செய்தாரு. குறிப்பா யாதவர் சமுதாய விஷயம், யாதவர்கள் பரவலா இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்பாசங்கர் கமிஷனை த்ரெட் பேரா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சு யாதவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையார். சோ ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தா நம்மளும் கொடுக்கணுமான்னு நினைக்கல ஸ்டாலின். எஸ், யாதவர் கன்னியாகுமரியில இருந்து திருத்தணி வரை இருக்கக்கூடிய ஜாதின்னு 2 யாதவர்களை மந்திரி ஆக்கினாரு மு.க. ஸ்டாலின். இன்னும் யாதவர்களை யாரெல்லாம் தோக்கடிக்குமோ அவங்களுக்கு யாதவர்களை பயன்படுத்தி தோக்கடிக்கலாங்கிற திட்டம் கூட வச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லும் போது இந்த அரசியல் யதார்த்த கள சூழ்நிலையில ஓபிஎஸ்க்கு ஸ்டாலின் பிளஸ், ஸ்டாலினுக்கு ஓபிஎஸ் பிளஸ். எப்படி அக்காமடேட் பண்ணுவாங்க சார்? எப்படி ஓபிஎஸ் அக்காமடேட் பண்ணுவார் சார் ஸ்டாலின்? பொறுத்தரு, நம்ம நிறைய வீடியோ பேசுறோம். எல்லா வீடியோத்திலுமே என்னோட யூகங்களை சொல்ல முடியாது. ஸ்டாலினுக்கு தெரியாததில்ல, அவர் அக்காமடேட் பண்ணுவாரு. என் யூகமும் சரியா தான் இருக்கும். அது அடுத்த கட்டம் சொல்றேன். சார், இப்ப உள்கட்சியில இப்ப ஓபிஎஸ் உள்ளார வராருன்னா சார், அங்க இருக்கிற பிக் ஷாட் ஐபி இருக்கிறாரு, தங்க தமிழ்ச்செல்வன் இருக்காரு, பெரிய நெருக்கடியா மாறிடாத திமுக உட்கட்சிக்குள்ளார? என்ன ஃபார்மாலிட்டிஸ் தெரியறதுக்கு முன்னாடியே வலைக்கு முன்ன நீ ஏன் கல்ல தூக்கி வீசுற சார்? வலைக்கு முன்ன ஏன் கல்ல தூக்கி வீசுற? வலையில என்னங்கிறது ஒரு செய்தி அடிபடிச்சு, அதனால கேக்குறோம் சார். வரட்டு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்ப நயினார் சொல்றாரு, என்கிட்ட ஓபிஎஸ் சொல்லியிருந்தா நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்றாரு சார். இது குதிரை ஓடணும் போது லாயத்தை பூட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு 1% வாக்கு எடுத்தவரும் 3% வாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு கெப்பாசிட்டி உள்ளவருமான ஓபிஎஸ் வந்து என்டிஏ விட்டு விலகியாச்சு. என்ன சார் புள்ளி ஸ்டாப் வச்சுட்டீங்களே? இனிமே நேரடியா மோடி பேசினா ஒரு வேளையில அவர் இது பண்ணலாம். அப்போ அசூரன்ஸ் கேட்பாரு, எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொல்லதுக்கா நான் உங்ககிட்ட மீண்டு வரணும்னு கேட்பாரு. கண்டிஷன் போடுவாரு ஓபிஎஸ். எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் இல்லைங்கிறத உறுதி கொடுக்க முடியுமா? அதெல்லாம் இனிமே நடக்கிற கதையா? எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி ஓபிஎஸ் வரமாட்டாரு. ஓபிஎஸ் கடந்த காலங்கிறாரு இபிஎஸ். அப்ப இபிஎஸ் அல்லாத ஒருத்தர் சிஎம்னா ஓபிஎஸ் சம்மதிப்பாரு. அதை இப்ப அசூரன்ஸ் கொடுக்க முடியுமா? இப்ப வேணா நாங்க இபிஎஸ் சிஎம்மா சொல்லலன்னு சொல்லலாம், சொல்ல மாட்டோம்னு சொல்ல முடியுமா சார்? அப்ப இவங்களுக்குள்ள இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில பார்த்தா இவங்களுக்குள்ளாரே சிக்கல் இருக்கு. இப்ப அண்ணாமலை ஓபிஎஸ் வேணுங்கிற ஒரு முடிவை வைக்கிறாரு, நயினார் வந்து ஓபிஎஸ் ஏத்துக்கலையா சார்? அவர் வெளில இருக்கிறதா அவர் விரும்புறாரு. ஒரு மரவருக்கு இன்னொரு மரவர் தான் பகைதான் கண்டிப்பா, அதுல சந்தேகமே இல்லையே. எங்கய்யா தாழ்நிங்க நாடார் வந்து இந்துக்களுக்கு பெரிய தியாகம் பண்ணவரு. அவருக்கு இந்துக்களின் உருவமே இவர் தான். திராவிட இயக்க தந்தை பெரியார்னா இந்துக்களின் தந்தை தாழ்நிங்க நாடார்னு சொல்லலாம். அதை கெடுத்தது யாரு? பெரிய குடும்பம் புண்ணாக்குன்னு கெடுத்தது பொன் ராதாகிருஷ்ணன் தானே.
அப்புறம் நான் போட்டி போட்டு தானே இன்னைக்கு மண்டே உடைச்சு அந்த டாடா ஃபைட்டில் சோனியா காந்தியும் கலைஞரையும் அந்த லேண்ட் அக்விசிஷனில் ஜெயித்த பிறகு அந்த கம்பெனியோட சப்போர்ட்டில் தானே தாழ்நிலை நாடார் நினைவே போட்டக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். கருங்கல் ஜார்ஜின்னு ஒரு கத்தோலிக்க நாடார் வந்தார், கிறிஸ்தவ சமுதாயம் எல்லாம் கோவப்பட்டுட்டான். அப்போ கட்சியை கைக்குள்ள வச்சுட்டு இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் தானே இதுக்கு இடைஞ்சலா இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் பன்னீருக்கும் இவருக்கும் நயனாருக்கும் உள்ள ரைவலரி. ஒரே பகுதியிலிருந்து ரெண்டு மறவர்கள் ரைவலரி இருக்கத்தானே செய்யும். தமிழிசை அம்மையார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சாரமே பண்ண முடியலையே மாநில தலைவர். ஸோ இதுதான் பொலிட்டிக்ஸ். ஆனால் பொலிட்டிக்கல் தெரியாம ஜாதி சங்கத்தில் இருப்பான்ல, ஆமா, அவன் ஜாதின்னு பேசிட்டு இருப்பான். ஓகே சார், இப்ப மீண்டும் பாஜக மேலிடம் வந்து ஓபிஎஸ் தொடர்பு கொண்டு 26ஆம் தேதி சிதம்பரம் வரக்குள்ள சந்திக்க நாங்க ஏற்பாடு பண்றோம் அப்படிங்கிற ஒரு அழைப்பு வந்ததாகவும் அதை ஓபிஎஸ் நிராகரிச்சதாகவும் ஒரு செய்தி போயிட்டு இருக்கேன் சார். இருக்கலாம். ஏன்னா இதுவரை அவர் புரியாத சில மர்ம முடிச்சுகளை அவர் புரிந்ததின் காரணமாக அதை நிராகரிக்கவும் செய்திருக்கலாம். ஆனா மோடியோட அந்த மிஷனை முதல்ல நிறைவேற்ற தவறிட்டாரு ஓபிஎஸ், ரெண்டாவது நிறைவேற்றினாரு. ஆனா முதல்ல நிறைவேற்றி கொடுத்திருப்பாருன்னா, ரிசைன் பண்ணாம இருந்திருப்பாருன்னா இன்னைக்கு பாஜகவுக்கே தமிழ்நாட்டில் 25 எம்பிக்கள் இருந்திருக்கலாம். அது ஒரு கால்குலேஷன் தான் சார். நீங்க என்னதான் மோடி லாயலிஸ்டா இருந்தாலுமே, மோடி ஆதரவாளரா இருந்தாலுமே, ஓபிஎஸ் விஷயத்துல பாஜக தப்பு பண்ணிட்டா அதை ஒத்துக்கிறீங்களா சார்? அதுல எனக்கு வெளியே சொல்ல முடியாத இன்னும் பல விஷயங்கள் தெரியும். அதை நான் சொல்ல விரும்பல. ஒரு கட்டத்துக்குள்ள அதை ஓபிஎஸ் இண்டிகேட் பண்ண, அவ்வளவுதான். இல்ல தப்பு நடந்திருக்குங்கிறத, அது நிறைய அரசியல் உள் விவரங்கள் நிறைய இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல அதை நான் சொல்ல விரும்பல. நாம 2029 மோடி பிரதமருக்காக தான் பாடுபட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ் வந்து எடப்பாடியே தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த மீட்டிங்கும் நடக்கல. அப்போ ஓபிஎஸ் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது நியாயம் தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அது நியாயம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து ஓபிஎஸ் டிஎம்கே பக்கம் போறது எப்படி பாஜகவுக்கும் மோடிக்கும் பலன் தரதா இருக்கும் சார்? இது அசம்பிளி எலெக்ஷன் சார். மோடிக்கு ஒன்றும் அவ்வளவு முக்கியம் இல்லை. 1-1 2029 வரும்போது 98 வாஜ்பாய் ஜெயித்த மாதிரி மோடி இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எடப்பாடி என்ன சொன்னாரு? எனக்கு பார்லிமெண்ட் முக்கியம் இல்லைன்னு தான் சொன்னாரு. 30% ஓட்டு வரும்னு நினைச்சாரு, வரல. பிறகு சசிகலாவை அடிச்ச புள்ளியில சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோ, அண்ணாமலை தயாராயிட்டாப்புல, ஆடிட்டர் குருமூர்த்தி தயாராயிட்டாப்புல, மோடிக்காக பேசக்கூடிய ஆடிட் தயாராயிட்டாங்க. மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரவீந்திர சாமி டீம் தயாராயிட்டாங்கன்னு சொல்லும் போது நம்ம பாஜக கிட்ட போகலன்னா 50%க்கு மேற்பட்ட இடத்துல நம்ம 3ஆவது தள்ளிடுவாங்கன்னு பயந்து மக்களவையில் வராத ஒரு சட்டமன்றத்தில் வந்திருக்காரு. இதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் பொலிட்டிக்ஸ் இருக்கு. ஓபிஎஸ்க்கும் பர்சனல் பொலிட்டிக்ஸ் இருக்கு, இபிஎஸ்க்கும் பர்சனல் பொலிட்டிக்ஸ் இருக்கு. இபிஎஸ் போட்ட கணக்கு 30% வரும்னு, இப்ப போட்ட கணக்கு அண்ணாமலை சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிட்டாருன்னா, மோடி அதுக்கு பிஎம் ஓகே பண்ணிட்டாருன்னா 50%க்கு மேல இடத்துல நம்ம 3ஆவது போயிருவோம். அப்ப 2ஆவது காப்பாத்துறதுக்கு பாஜக வேணும்னு வந்திருக்கிறாரு. அது வந்து அமித்ஷாவும் மோடியும் நிதானமா புரிஞ்சுக்கிட்டு காய் நடத்தணுங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. நயனாரு தமிழிசை போன்றவங்க எல்லாம் பிஜேபி நலனை தாண்டி எடப்பாடி நலனுக்கு சாடிடக்கூடாதுங்கிறதா நம்ம எதிர்பார்ப்பு. அதனால அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்கிறதுக்காக தான் நயனார் பேரையும் தமிழிசை அம்மையார் பேரையும் சொல்றேன். வாய்ப்பு இருக்கும், நேரத்திற்கும் நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.